ஹலோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு குருமா ரெசிபி சப்பாத்தி, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய வெங்காயம், கசகசா, அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பச்சை மிளகா, அப்புறம் பொட்டுக்கடலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா வதக்கி ஆற வச்சு அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் அதை ஃபஸ்ட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. வேணுங்கும்போது கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கலாம். அப்போ இன்னும் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் நம்ம போட்டுட்டு நல்லா கரகரான ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு பதம் வந்து நல்லா நான் காட்டுறேன், அந்த மாதிரி பதம் வந்து வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க, நல்லா மையாக அரைச்சிட்டு. அப்போ தான் இது வந்து ஒரு கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு குருமா வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு எங்கள் வீட்டில் எப்போவும் எங்கள் அம்மா இதுதான் செஞ்சு தருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. அப்புறம் அதே கடாயில் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து காயணும். காஞ்சக்கப்புறமா நமக்கு இப்போ தேவைப்படுறது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ், இது எல்லாமே எடுத்துக்கணும். லைட்டாக கடுகு போட்டு அது பொரிஞ்சோடனே நம்ம இதெல்லாம் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சக்கப்புறம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சக்கப்புறம் தான் எப்போவுமே வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெஜ்ஜீஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். நம்ம மணத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லாவே வதங்கிட்டுருக்கு. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வேகும். கொஞ்ச நேரம் நல்லா அந்த ஆயிலில் நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு ஜாடி ஏதாவது வச்சு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து நமக்கு எல்லாமே வந்து குக் ஆகி வரும். உப்பு மட்டும் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். ஸோ உப்பு லைட்டாக போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே எல்லாமே குக் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும். கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட நம்ம அந்த ஜாரில் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டியான இந்த சப்பாத்தியோட குருமா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அது ரொம்பவே வண்டர்ஃபுல்லான ரெசிபிங்க. சப்பாத்தி வந்து எப்போவுமே 1, 2ன்னு சாப்பிட்ருக்கிறவங்க இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா இன்னும் எக்ஸ்ட்ராவே 3 நாள் உள்ள போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தியும் வாங்க செஞ்சிடலாம். எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி உருட்டிகிட்ருக்காங்க. நல்லா ரவுண்டாகவே வருது சப்பாத்தி. அதுக்கப்புறம் ஒரு இலை போட்டு ஒவ்வொரு சப்பாத்தியாக எடுத்து அதில் மடித்து வச்சிட்ருக்காங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா பூரி மாதிரி நல்லா பொங்கி வரும் சப்பாத்தி. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இதை பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்லங்க. இதை வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நைட்டுக்கு நீங்கள் டின்னராகவும் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி ரெடி, குருமாவும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு அந்த கன்சிஸ்டன்சி. கொஞ்சமாக மிளகு, மல்லி இலை கொஞ்சமாக போட்டு இறக்கிட்டோன்னா நமக்கு முடிஞ்சு. சூப்பரான அந்த கிரேவி ரெடி. நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியும் நல்லா சுட சுட வாழை இலையில் எங்கள் அம்மா போட்டு வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கிரேவியை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி செம்மையாக ஒரு புடி சாப்பிட்ற வேண்டியதான். சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிங்க. சப்பாத்தி நல்லா பாருங்கள், புசு புசுன்னு சப்பாத்தி கூட அப்படியே அந்த குருமா வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் தான்.
சப்பாத்தி கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது பார்க்கும்போதே ரொம்ப கண்குள்ளா காட்சியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இந்த குருமா அண்ட் சப்பாத்தி வேறு லெவல் காம்போ. இது ரொம்பவே சிம்பிள். நீங்கள் இருக்கிற வெஜ்ஜீஸ் போட்டு கூட ஜஸ்ட்டு நம்ம அந்த வதக்கி அரைக்கிறதுக்கான அந்த தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட்டு நம்ம வதக்கி எல்லாமே போடுறது தான். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிளகாத்தூள் அது கூட எதுவுமே போடலை. ரொம்ப சிம்பிள். ப்ளீஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இது ட்ரை பண்ண சொல்லி யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.